கும்பமாட அகத்தியரும் பெயர் கொடுக்க பேரு வற்ற எங்க கும்பமாட பொதிகை மலை சாரல் விட்டு நாம வேற இடம் போகணுமே விருப்பம் போல நாம வாழணுமே போற இடம் நாம போகணுமே புகழோடு நாம வாழணுமே பாவநாச பதி கடந்து வாரார இந்த கும்பமாறு பதி கடந்து அவடி ஜாரை ரொட்டு நல்ல மார்க்கமாக அந்த பாவநாச பதியும் விட்டு அங்கிருந்து பயணமாகி உள்ளே ஏழு நல்ல பூதங்களா அவருக்கு பின்னாலே ஏழு நல்ல பூதங்களா பூதப்பட சூழ்ந்து வர கும்பமாட சாமி ஆயிரம் தீவட்டிகள் போட்டு வர அவருக்கு அதிர்வேட்டு அங்க முழங்கி வர பொல்லாத கும்பமாட சங்கீத வேடதாளம் போட்டு வர அங்க தவுள் முரசு முழங்கி வர நட்டுவர்கள் வட்டமிட கும்பமாட ஆதியர்கள் உனக்கு நடனமாடு ஆயிரத்தெட்டு நல்ல மாடலிலோ அண்ணாவி கும்பமாட வாராரையா விக்கீரம்ம சிங்க ஊரோ அவர விருப்பம் போல தான் கடந்து அந்த கோடாரங்கோடோ நல்ல விளக்கும் விட்டு அகிலம் எல்லாம் பெயர் விளங்கோ அம்பா நல்லோ சமுத்திரம்மா அகத்தியர தான் வணங்கி அங்கிருந்து வாரார வடக்கு முகமாக தான் திரும்பி பள்ளக்கால் முதுகுடி பாத கூடி இடைகால் நல்ல விளக்கு விட்டு கிழக்கு முகமாக திரும்பி எல்லோ செங்குளம்மா நகர் கடந்து கவாலி பார பாத கூடி கூடல் பதியதில முத்து மாலை அம்மனையும் தான் வணங்கி அரிய நாயகிபுரம் பாத கூடி தங்கந்தரடு வலக்கு விட்டு மேல கல்லூர் பாத கூடி நடுக்கல்லூர் மாநகரம் விட்டு கீழ கல்லூர் பாத கூடி பலவூருமா நகர் கடந்து சுத்தம்பள்ளி தன்னதிலா சுத்தவல்லி தன்னதிலா ஏ கும்பமாட வாராரே அவடி சுத்தமல்லி வந்தல்லவோ ஆயிரத்தெட்டு நல்ல மாடனிலோ அண்ணாவி கும்பமாட சுவாமி ஐயா அட்டாதுட்டா நடத்துதார ஆதாளி போடுதார இன்னலது நடத்துதார அங்க இடையூறுகள் செய்யுதார சுத்தமல்லி மக்கள் எல்லாம் வந்ததொரு கும்ப மாடனுக்கு சுத்தமல்லி நிலைய மத போடுதார
மாடனுக்கு அவடிக்கு அவிலதோ கட்டி எல்லோ பொல்லாத கொம்ப மாடனத்தான் அவடி கும்பிட்டு அவர்கள் வணங்கும் போது என்ன என்ன நடக்குதானா நாட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு அந்த நாவலர்கள் புகழும் நாடு நல்ல நாடு அவடி கொடவள பொழியும் நாடு நாடு கும்பமுறியாக இருந்தவர கும்பமாட சாமியாக பிறவி செய்து இந்த கும்பமாட தீர்த்தமாடி மாத்துடுத்தி சுத்தம்பள்ளி நகரத்துல கும்பமாட சுவாமினே யாரும் புகழோட கொலுவா இருக்காரு. அப்படி கொலுவா இருக்கும் போது கதை என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? அவடி கோடவள பொழியும் நாடு குளிர்ந்தல் வீசும் நாடு அடமழையும் பொழியும் நாடு அடைச்சாரலதும் தொத்து நாடு மாசி மழை பொழியும் நாடு மாசி மழை பொழியும் நாடு அங்குள்ள மாநிலங்கள் நாடு விளையாடும் மயில்கள் தோகை விரித்தாடும் அன்னமதில் நடனம் ஆடும் ஆவிலங்கள் விரிந்தாடும் பதுவும் மொழியுமாக ஒன்று கூடி பகிர்ந்து விளையாடும் நாடு புலியோடு பூனையாடும் அங்கே விளையாடும் பாம்பது ஐயா கிட்ட கிட்ட உறவாடும் கிட்ட கிட்ட அவடி மாடு கட்டி போரடி மாடாது செல்லல் என்று குதிரை கட்டி போரடித்தான் முடியாது செல்லல் என்று ஆனகட்டி போரடிக்கும் ஆனகட்டி போரடிக்கும் அழகு திரு நாடது போட் போட் அது எந்த நாடு என்று பார்த்தார் சீமையெல்லாம் பெயர் விளங்கும் சீமையெல்லாம் பெயர் விளங்கும் நமது சீவன பேரி நகரத்தில் அவடி மூவாறு கூடி வரும் அந்த முக்கூடல் பதிதனிலே சிவன பேரி நகரத்தில் பொலிவிருக்கும் தெய்வந்தான் சித்தாத்தான் கரதெய்வம் ஆதி வெள்ளி கையில ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதில பிறந்தல் ஒரு தெய்வந்தான் சிவன பேரியும் ஆயாண்டி சிவன பேரி என் செல்லத்தோர சொடரையா சுடரையோ அப்படி கொலுவிருக்கும் வாடலில சிவன பேரி சுடலைக்குத்தான் நகரத்தில வாழ்ந்து வரும் தேவேந்திர குல மக்கள் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல அவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துவாரா
வாழ்ந்து வரும் நாளையில அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையில என்ன காரணம் நடக்குதான் அப்படி தேவேந்திர குல மக்கள் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் செழிப்புடனே வாழ்ந்துவாரா வாழ்ந்து வரும் நாளையில இந்த சீவலப்பேரி நகரத்தில் அருகொடுக்கும் தெய்வமா இருக்கார யாரு யாரையா ஜீவலப்பேரி மாயாண்டி செல்லத்துற சுடல செல்லத்துற சுடல சத்ராதி முண்டன் என் தாய் பேச்சி பிரம்மசக்தி ஒருவருக்கும் ஜீவலப்பேரி நகரத்துல நகரத்தில் வாழ்ந்து வாரார்கள் தெய்வேந்திர குல மக்கள். ஆமா இந்த தெய்வேந்திர குல மக்கள் எல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல ஒற்றுமையாகவே வாழ்ந்து வரக்கூடிய காலம். காலத்தில் தெய்வேந்திர குல மக்கள் ஒன்று கூடி ஆமா என் ஜீவலப்பேரி மாயாண்டி சுடலைக்கு அந்த ஜீவலப்பேரி சுடலைக்கு தான் தேவேந்திர குல மக்கள் எல்லாம் சாவல் அது வாங்கியல்லோ ஐயனுக்கு நேருதார நேர்ந்து விட்ட சாவல் அது சண்டை கோழியா வளருதையா சண்டை கோழியா வளரும் போது தேவேந்திர குல மக்கள் எல்லாம் என் ஜீவலப்பேரியான் சொடலைக்கு ஒரு சேவலை வாங்கி நேர்ந்து விடுதாங்க ஐயா. நேர்த்திக்கடனா விடுதாங்க. அப்படி நேர்ந்து விட்ட நாள் முதலா என்ன என் ஜீவலப்பேரி மாயாண்டி செல்லத்துற சொடல சுடல என் மாயாண்டி கிருபையினால அம்மா குஞ்சியா இருந்தது அப்படியே வளருது வாருங்க. பெரிய சைஸா வளருது. பெரிய சேவல். பெரிய சேவல். சேவல்னா லேசப்பட்ட சேவல் இல்ல. என்ன அப்படி என் ஜீவலப்பேரி அருளால பெரிய சண்டை கோழியா இருக்கு. சண்டை கோழியா மாறிட்டு அப்பேற்பட்ட செஞ்சவல ஆமா அவடி தேவேந்திர குல மக்கள் எல்லாம் வளர்த்து வரும் நாளையில வாரத்துக்கு ஒரு முறைதான் சந்தை அது நடக்குதையா. சந்தைக்கு செல்லல்லவோ சேவலை கொண்டு விட்டு அங்க இருக்கும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சேவல் சண்டை. அப்ப சேவல் சண்டை நடத்தது பழக்கம். இந்த ஜீவலப்பேரி மாயாண்டிக்கு நேர்ந்து விட்ட சேவலை செவிக்க முடியுமா? யாரும் செவிக்க முடியுமா? என் செல்லத்துற சொடல அருளால எங்க போனாலும் இந்த சேவல் செவிச்சு வருது. செவித்து வருகிறது. எப்பேற்பட்ட சேவலா இருந்தாலும் சரி ஆமா ஒரே அடிதான். ஒரே அடி ஒரே போடு. அப்பேற்பட்ட இந்த சேவல் அப்படி சென்ற இடமெல்லாம் ஜெபித்து வெற்றி பெற்று வரும்போது அங்கு வாழ்ந்து வாரார இஸ்லாமிய கொலமதில வாழ்ந்து வாரார் எப்பைமார்கள் உண்டு நபிகள் உண்டு அடுத்து வேற தெய்வம் இல்ல 5 முறை வாங்கு சொல்லி அல்லாஹ்வை தவிர அல்லோ வேற தெய்வத்தை வணங்க மாட்டார். அப்பேற்பட்ட லெப்பைமார்கள் அவர்களுக்கு உரித்தான சேவலை கொண்டு வாரார். இந்த சிவலப்பேரி சொடலைக்கு தேவேந்திர மக்கள் நேர்ந்து விட்ட சேவல் எங்கு போனாலும் வெற்றி அடையுது. வெற்றி பெற்று வருகிறது. அப்ப இஸ்லாமிய குலத்தில் இருக்காங்களே லெப்பைமார்கள் அல்லாஹ் உண்டு நபிகள் உண்டு அடுத்து வேற தெய்வமே இல்லன்னு நபிகள் நாயகத்தை தவிர உலகத்துல பெரிய தெய்வமே இல்லை என்று பெருமை பேசுறவங்க. அப்பேற்பட்ட லெப்பைமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்பேற்பட்ட இல்ல லெப்பைமார்கள் எல்லாம் ஒன்று கூடி கேள்விப்பட்டார்கள் இந்த தேவேந்திர குல மக்கள் சேவல் வச்சிருக்காங்களாம். அவங்க சேவங்களை செவிக்க வேற யாரும் இந்த சேவலால முடியாதான்.
அப்படின்னு பெருமை பேசாங்கள. ஆமா, நம்ம லெப்பைமார்கள் இன்றைக்கு சந்தைக்கு போனோம், அந்த சேவலை அழைச்சு சண்டை ஓடணும். சண்டை போடணும். நம்ம சேவல் செவிக்கா இல்ல அவன் சேவல் செவிக்கானே என்று பாத்துறணும். பார்க்கணும். ஒரு லெப்பைமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்படி மத்தியானம் மதியம் போல மதியவத்தி வேளையில லெப்பைமார்கள் வளர்த்து வரும். இந்த சண்டை நல்ல கோழியத்தான் அப்படி சேவலை கொண்டு வாரார். அப்படி கொண்டு வரும் வேளையில ஐயா அன்றைய தினமதியில இந்த தேவேந்திர குல மக்கள் எல்லாம் வெற்றி பெற்று செவித்து வரும். செல்லத்தர மாயாண்டிக்கு நேர்ந்து விட்ட சேவலத்தான் கொண்டு வாரா. அப்படி சண்டைக்குள்ள வார போது எப்பைமார்கள் ஒன்று கூடி அவளை சண்டைக்குத்தான் இழுக்கார. வீண் சண்டை வீண் வாக்குவாதம் பண்ணுதாங்க. இந்த லெப்பைமார்கள் செல்லத்தரம் ஆயாண்டிக்கு நேர்ந்து விட்ட சேவலை சந்தைக்குள்ள கொண்டு வரும்போது என்ன இந்த லெப்பைமார்கள் அவங்கள்ட்ட வீண் வாதம் பண்ணுதாங்க. என்னையா பெரிய சேவல், கொல்லாத சேவல். இந்த லெப்பைமார்கள் வைத்திருக்கு எங்க சேவலை விட உங்க சேவல் பெரிய பெரிய சேவலோ என்று சும்மா போறவங்கள்ட்ட சண்டை எடுக்காங்க. அப்படி உன் சேவல் பெருசா ஏன் சேவல் பெருசான்னு பாத்துருவோமே, சண்டை போட்டு பாத்துருமே. இந்த செல்லத்தரம் ஆயாண்டி அருள் தெரியாமல்லாம் லெப்பைமார் மோதிப்பாக்கா சண்டைக்கு வராங்க. அப்படி வீண்வாதம் வாக்குவாதம் பண்ணும் போது என்னையா தெய்வேந்திர குல மக்கள் பார்த்தாங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம், இந்த சேவல் லேசுப்பட்ட சேவல் இல்ல. கிடையாது கிடையாது. என் செல்லத்தரம் ஆயாண்டிக்கு நேர்ந்து விட்ட சேவல். இந்த சேவலை யாரு மாறா தாறு மாறா பேசாதீங்க, பேசாதீங்க. நாங்க பொறுத்தாலும் பொறுப்போம். இந்த செல்லத்தரம் ஆயாண்டி ஒருபோதும் பொறுக்க மாட்டார். வீண்வாதம் பண்ணாதீங்கோ என்று அவர் சொல்லுதாரே. அப்படி சொல்லுகிற வேளையில வேளல் நல்ல வேளையாச்ச வேளையாச்ச ஐயா விளையாட சமயமாச்சே ஐயா ஆயிரத்தட்டு நல்ல தேவதைக்கும் அதிகாரி எங்க சிவபெருமா சிவனைந்த பெருமாளோடு காவி வேட்டி உனக்கு யோக வேட்டி பிரம்ம பீடத்தில பிறந்தவள பிறந்தவள பேச்சி பரமகுல நாட்டுரையா அவளி நீராட போகணுமே செல்ல தோற மாயாண்டி சிவல பெரியங்க சுடலையோடு பொல்லாதே கும்பமாட நீராடத்தானே போகணுமே ஆயிரத்தெட்டு நல்ல மாடலிலோ மாடலிலோ அண்ணாவி கும்ப மாடசாமி மாடலிலோ அவடி கொம்ப நல்ல மாடனோடு ஒண்டி கள்ள இருளப்பனா இருளப்பனா மாதேவி பட்ட அப்படி முண்டம் போலே வந்து உருண்ட பிள்ளை
உருண்ட புள்ள ஏ சத்ராதி முண்ட சுவாமி அவடி செல்ல துற சுடலையோடு ஏ தாயார பேட்டி அம்மா ஏ கட்ட பேச்சி தாய நட்ட பேச்சி நீ காட்டு வல பேச்சி அம்மா ஏ பேச்சி வெத்த திருமகனா ஏ பேரழகன் செல்லவர சுடல ஐயா ஏ 1008 நல்ல மாடனிலோ ஏ அண்ணாவி கொம்ப மாடனோடு ஏ நீராட நீங்க போகணுமே ஏ சத்ராதி முண்ட சுவாமி ஏ காவக்கார சுவாமியோடு ஏ மத்தியான நல்ல மதியமாச்ச நீ நீராட வேணும் ஐயோ வடக்குவா செல்விய தான் வணங்கி நீராட போகுதையா ஏ 21 பந்தி தேவதையா ஏ தேவதையா ஏ பொல்லாத கொம்ப மாடணுமா தேவதையா ஆக இப்படியா இருக்கும்போது என்ன நடந்துதான் சிவலப்பேரில் நகரத்தில் இந்த லெப்பைமார்கள் ஒன்று கூடி தேவேந்திர மக்களிடம் வாக்குவாதம் செய்யுதார சண்டையிழுக்கார கேவலத்தான் கொண்டு வந்து நாம சண்டை செய்து பார்ப்போம் என்று சண்டை செய்து சண்டைக்கு அழைக்கார் மக்கள் எங்க சாவல லேசப்பட்ட சாவல் நினைச்சிராங்க என் செல்லத்தரம் மாயாண்டி சீவல பேரி ஐயனுக்கு நேர்ந்து விட்ட சேவ இதுவரைக்கும் எங்கேயும் போய் தோத்ததே கிடையாது அப்பேற்பட்ட சாவல லேசா இடவட்டியடா ஏ லெப்பைமார்களே தான் என்ற ஆணவத்தோடு அல்லாஹ் உண்டு நபிகள் உண்டு அடுத்து வேற தெய்வம் இல்லைன்னு சொல்லுவீங்களே உங்களுக்கு மிஞ்சின தெய்வம் என் ஜீவல பேரி மாயாண்டி ஒருத்தர் இருக்கான் ஏ செல்லத்துற சொடல ஐயனை லேசா நினைக்காதீங்க எவனவோ சொல்லி பார்த்தாங்க எல்லளவும் கேட்கல உன் சேவல அவ்வளவு பெரிய கெட்டிக்கார சேவலா உன் ஜீவல பேரி சொடல செல்லத்துற மாயாண்டி அவ்வளவு பெரிய தெய்வமா அப்படியான உன் சேவலுக்கும் என் சேவலுக்கும் சண்டை ஓட்டு பார்ப்போம் யார் சேவல் செவிக்கினே நம்ம பார்த்துருவோம் என்று லெப்பைமார்கள் வீண் வாக்குவாதம் பண்ணி சண்டைக்கு அழைக்காங்க அப்படி சண்டைக்கு அழைக்கும் போது இந்த தேவேந்திர குல மக்கள் எல்லாம் இந்த சீவல பேரி மாயாண்டி செல்லத்துற சொடலைய நினைக்காங்க ஏ தெய்வமே உனக்கு நேர்ந்து விட்ட சேவல சண்டைகளுக்கான இந்த செல்லத்தரம் மாயாண்டிய வேண்டும் போது இந்த மாயாண்டி அருளால அந்த மத்தியான மதியம் போல மதிய முற்றி வேரத்துல செல்லத்தொர தொடலையத்த மனதிலண்டி சேவலத்தான் விட்டார்கள் அப்படி சேவலத்தான் விட்ட போது அது துள்ளி குதித்து வருவதையா லெப்பமார்கள் ஒன்று கூடி அவர்கள் சேவலத்தான் விட்ட நேரம் சேவலுக்கும் சண்டை அது நடக்குதையா செல்லத்தொர சுடல ஐயா தாயார பேச்சி அம்மா முண்டசாமி கிருபையால லெப்பமார்கள் சேவலது செவிக்கத்தான முடியலையே
செல்லத்தரமாய அண்டி மாயாண்டி சொடலைக்கு நேர்ந்து விட்ட சேவல் அது சேவலது துள்ளி குதித்தல்லவோ குதித்தல்லவோ சண்டை அது போடுதையா போடுதையா சேவலோடு எதிர்த்து நிக்க முடியலையா முடியலையே லெப்பமார்கள் சேவல் அது சேவலது தலை அதுதான் கிருகிருத்து கிருகிருத்து கீழே போய் விழுகுதையா விழுகுதையா ஐயா கீழே போய் விழுகுதையா விழுகுதையா கிருகிருத்து அவளி லெப்பமார்கள் சேவல் அது எதிர்த்து சண்டை செய்யாம முடியாமல் தோத்து தாம் போகுதையா போகுதையா நான் அப்பவே சொன்னேன் என்ன எங்க சாவல லேஜா இடம் ஓட்டுறாங்க எங்க அப்பா ஆனைக்கு ஆக்கனைக்கு அடங்காத தெய்வம் இந்த செல்லத்தர மாயாண்டி என் சீவல பெரிய வாசலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை வம்பு கெடுக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன்னு கேட்டேடா இப்ப என்ன ஆச்சு உங்க சாவல என்ன ஆச்சு பார்த்தேடா சண்டை ஓட முடியாம இறந்து வாண்டு வச்சு பேய் அடிக்க பிள்ளை விளைக்குமா எங்க மாயாண்டி விட வசத்தியான தெய்வம் உலகத்துல கிடையாது எங்க செல்லத்தர சொடலைய லேஜா நினைச்சிட்டீங்க உங்க சாவல் இறந்து வச்சு பார்த்தேடா செவிக்க முடியுமா எங்க செல்லத்தர சொடலைட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த லெப்பைமார்கள் எல்லாம் பார்த்தாங்க என்ன இவன் இந்த சாவலை வச்சுக்கிட்டு தானே ஊரு உள்ளாம் செவிச்சு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஆனாலும் இந்த சாவலை நாம கைப்பற்றிடணும் என்று லெப்பைமார்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த தேவேந்திர குல மக்களிடத்துல ஐயா என்ன நீங்க சொல்லதெல்லாம் உண்மையா இருக்கட்டும் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால என்ன நீங்க வச்சிருக்கும் சாவல் எங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தாரேன் தாரேன் எவ்வளவு பொன்பொருள்னாலும் தாரேன் ஆமா காசு தாரோம் இந்த சேவலை மாத்திரம் எங்களுக்கு தந்துருங்கண்ணா எங்களுக்கு கொடுத்துருங்க ஏ லெப்பைமார்களே வேற எதை கேட்டாலும் தந்தாலும் தருவமே தவிர என் சீவல பெரியான் செல்லத்தரம் ஆயாண்டிக்கு நேர்ந்து விட்ட சேவலை கேட்கல கோடி பணம் கொடுத்தாலும் ஒருபோதும் நாங்க தரமாட்டோம் இந்த செல்லத்தரம் ஆயாண்டி சொடலை இவங்க சொல்ல சொல்ல இந்த லெப்பமாருக்கு கோபம் வந்துடுது என்ன எப்ப பார்த்தாலும் ஜீவன பெரியான் செல்லத்தரம் ஆயாண்டின்னு பேருக்கு பேரு அவர் வேற சொல்லுதார ஏ தெய்வேந்திர மக்களே அப்படியான உன் சேவலுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கோ அப்பேற்பட்ட சேவலா உங்க செல்லத்தரம் ஆயாண்டி பெரிய தெய்வமா இல்ல அவருக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கோ அப்படின்னு ஏளனமா பேசிட்டாங்க இப்படி ஏளனமா பேசும்போது எங்க செல்லத்தோர மாயாண்டி யார அடுத்து ஐயா பாக்கார நாமல் வந்த புதுமை எல்லாம் இந்த நாடறிய வேண்டும் ஐயா இந்த லெப்பைமார்கள் அறிய வேண்டும் நாம இன்னார் என்று இவருக்கு புரிய வேண்டும் என்று சிவல பேரி சொடல தெய்வம் சொடல தெய்வம் செல்ல துற மாயாண்டி அப்படி எடுத்து அவர் பார்க்கும் போது அவர் ஆயிரங்கள் பார்வையில அறப்பார்வை பட்ட போது செல்லத்தரம் ஆயாண்டி சொடலைக்கு கொம்பா முளைச்சிருக்கு உங்க சாவலுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கோன்னு கேட்டான் பாருங்க இந்த சொடலை அப்படி ஆயிரங்கன் பார்வையில அறப்பார்வை லேசா ஏற்று பார்த்தாரு
இந்த லெப்பைமாருக்கு ஒரு பாடத்தை போத்தணுமே, சேவலுக்கு கொம்பா முளைச்சிருக்குன்னு கட்டிட்டானே அப்படின்னு இந்த லெப்பைமார்கள் சொல்லிட்டு ஐயா திரும்பி இங்க மறுபடியும் தான் பார்த்திருக்காங்க. சேவலுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு. கொம்பு அதோட நிறுத்தினாரா? இந்த செல்லத்தரம் ஆயாண்டி பெரிய தெய்வமானு கேட்டானே, உன் தெய்வத்துக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கோன்னு கேட்டானே அப்படின்னு ஐயா வாசல்ல வந்து பார்த்தா அவருக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு. அதோட நிறுத்தினாரா? இந்த லெப்பைமார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏழடுக்கு மாளிகையா மாளிகையா இதர 2 சாவடியா எதிர 2 மாளிகையா மாளிகையா அவடி 10 அடுக்கு மாளிகையா அவருக்கு பக்கம் ஒரு சாவடியா பாலோடும் பவிஷோடும் பால் பாக்கியத்தோட ஆண்டு வாரா ராமர் போனார் என்பவரும் தம்பி சுப்பையா கோனாருமா அடி அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள்டா. அண்ணன் சொல்ல தம்பி கேட்டு ஐயா தம்பி கேட்டு இந்த தம்பி சொல்ல அண்ணன் கேட்டு அப்படி ஆண்டு வரும் நாளையில ஒரு நாளத்தனம் அதில அவருக்கு நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு ஏகப்பட்ட வசதி உண்டு. வாய்ப்பு நல்ல வசதியோடு ஆண்டு வரும் நாளையில ராமர் போனாரானவரும் சுப்பையா கோனாருமா ஐயா 2 பேரும் ஒன்று கூடி நமக்கு ஏகப்பட்ட சொத்து சுகமெல்லாம் இருக்கு. வயக்காடு நஞ்ச புஞ்ச நிலங்கள் நிறைய இருக்கு. அப்படி ஏகப்பட்ட வாய்ப்பு வசதி இருந்தாலும் இப்பமெல்லாம் டிராக்டர்லாம் வந்திருக்கு. டிராக்டர் அப்ப உழணும்னு சொன்னா மாடுதான் உழணும். மாட்டுல யார் கலப்பையை பூட்டி அந்த காலத்துல மாடுகள் தான் உழணும். அதனால இவருக்கு ஏகப்பட்ட வயக்காடு சொத்து சுகமெல்லாம் இருக்கு. அந்த வயக்காட்டுக்கு தகுந்த ஏறு மூட்டி உழுவதற்கு மாடுகள் ரொம்ப இல்லை. அப்ப பார்த்தார் நமக்கு பகவான் அருளால அந்த மாயவன் கோபால கண்ணனுடைய கிருபையினால ஏகப்பட்ட சொத்து சுகம் வாய்ப்பு வசதி நஞ்ச புஞ்ச ஆடு மாடுலாம் இருக்கு. அப்படி பால் மாடு பசு மாடு ஆடுகள் குட்டிகள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் என்ன ஏறு கட்டி உடனும்னா அதுக்கு தகுந்த மாடு வேணும்ல, அதுக்கு தகுந்த காள மாடு வேணும். அதானே அதனால என்ன அந்த ஒரு குறை நமக்கு இருக்கக்கூடாது. இருக்க வயக்காட்டெல்லாம் ஏறு கட்டி உடனுமானா அதுக்கு தகுந்த காள மாடுகள் இருந்தா தான் நாம இருக்க வயக்காட்டெல்லாம் உழுது பயிர் செஞ்சு நாம அறுவடை செய்ய முடியும் என்று இந்த ராமர் கோனாரும் சுப்பு கோனார் என்று சொல்லக்கூடிய சுப்பையா கோனாரும் 2 பேரும் பார்த்தாங்க. நம்ம காளை மாடுகளை வாங்கணும் அப்படின்னு தன்னுடைய அரண்மனையில பொன்னும் பொருளை எடுத்து கட்டி கொண்டு சாப்பாடு போஜனங்கள் எல்லாம் எடுத்து அப்படியே மாடுகள் வாங்க வராங்க. எங்க வராங்க? சீவலப்பேரி நகரத்துல சந்தையில ஏகப்பட்ட மாடுகள் எல்லாம் இப்ப வந்து இறங்கி இருக்குன்னு ஏகப்பட்ட மாடுலாம் வந்து இறங்கி இருக்கு. எல்லா மாட்டையும் கொண்டு வந்து இல்லையா என்ன பார்த்தேளா? சில மாடு நல்ல வைக்கலையும் தண்ணியும் நல்லா குடிச்சிட்டு கிறங்க படுத்த இடத்த விட்டு எந்திக்காது.
அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டே உறக்கத்துல கிடக்கும். அந்த மாட்டை கொண்டு வந்து இல்லையா, அது வேலைக்கு ஆகாதுல்ல. எந்த நேரத்திலையும் துள்ளி குதிச்சு நிக்கணும். அப்பேற்பட்ட காளமாடு தான் விவசாயத்துக்கு சரி, மாட்டுக்கும் சரி. என்ன ஆமா, அதை விட்டுட்டு சொங்கி போல சுவாந்துக்கிட்டு போயிருக்க மாடை வச்சு என்ன முடியும்? சோக மாடெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும்? அதுக்கு தகுந்த மாடுகளை வாங்கணும்னு சொல்லி ஆமா இந்த ராமர் கோனாரானவரும் சுப்பையா கோனாருமா பொன்பொருளத்தான் எடுத்து அவர்கள் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல செவ்வாய்க்கிழமையில கவாலிப்பாற நகரத்தில என் கொலுவிருக்கும் தாயவளா ஆயிரம் கண்ணுடைய வாங்குவதற்கு நாள் பார்த்து தினங்குறித்து ஐயா நல்ல செவ்வாய்க்கிழமையில எங்கு வாரானா இந்த ஊரை காக்கும் உத்தமியா ஏதாய உலகளந்தான் தங்கையவ நாடு ஓற்று நாயகியா ஆதி நாராயணன் தங்கையவ ஏ வடக்க பார்த்து இருப்பவளா ஏ வடக்க பார்த்து ஏதாய வடக்குவா செல்வியம் வடக்கு முகமா இருப்பவளா வடக்குவா செல்வி அம்மா என் தாயாரோட வாசல் வந்து ஏ ராமர் கோனாரானவரும் கோனாருமா இரண்டு பேரும் ஒன்று கூடி ஏ அம்மாள அடிதொழுது ஏ எந்தாயே வடக்குவா செல்வி நாங்க சிவல பேரி சந்தைக்கு தான் காலம் ஆடு வாங்க போறோம் அம்மா, நீ எங்களோடு துணையா வந்து போய் நானும் திரும்ப மாட்டோம், எங்களை பாதுகாக்க வேண்டும் அம்மா என்று ராமர் கோனார் ஆனவரும் சுப்பையா கோனாருமா இரண்டு பேரும் ஒன்று கூடி வடக்குவா செல்வி இடம் வேண்டுதாரே வடக்குவா செல்வியத்தான் வடக்குவா செல்வியத்தான் தானே வேண்டி வாராரு அல்லேரும் இந்த ராமர் கோனாரானவர் சுப்பையா கோனாருமா கால்நடையா நடந்து வாரார். அந்த காலத்துல எங்க போனாலும் நடந்தான் போகணும், நடந்தா வரணும். இப்போ உள்ள மாதிரி காரு பஸ் ட்ரெயின் ஆட்டோ வசதிகள் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. எங்க போனாலும் நடந்தா போகணும், நடந்தா வரணும். அதை போல இந்த ராமர் கோனாரும் சுப்பு கோனாரும் இரண்டு பேரும் ஒன்று கூடி வடக்குவா செல்வி அம்மாளை அழகோடு வணங்கி கட்டுச்சாதங்களெல்லாம் கட்டி கொண்டு மாடுகள் வாங்குவதற்கு ஏற்ற பணத்தை வைத்து கொண்டு எங்க வாரார்கள் தெரியுமா? இந்த கவாலிப்பாறை ஒரு வெட்டு கவாலிப்பாறை ஒரு வெட்டு ஐயா ஒரு கால்நடையா வாரார்கள். கவாலிப்பாறை ஒரு வெட்டு ஐயா ராமர் கோனாரானவரும் சுப்பையா கோனாருமா கால்நடையா நடந்து வாரா. அவரு எங்கு வருவாரானா இந்த தலம் தனை கடந்து மேல பாப்பா கூடி பாத கூடி கீழே பாப்பா கூடி நகரம் விட்டு
முக்கூடல் பாதை கூடி முத்துமாலை அம்மனையும் தான் வணங்கி ராமர் கோனார் ஆனவரோ தம்பி சுப்பு கோனார் ஆனவரோ முக்கூடல் நகரம் விட்டு அந்த முக்கூடல் நகரம் வீட்டு சாலை ரோட்டு மார்க்கமாக ஐயா சாலை ரோட்டு அவடி முக்கூடல் பதி கடந்து சாலை ரோட்டு மார்க்கமாக அரிய நாயகி புரந்தனை கடந்து அங்கிருந்து பயணமாகி சங்கந்தரடு விளக்குமிட்டு கிழக்கு முகம் வாரார மேல கல்லூரி பாதை கூடி நடு கல்லூரு மாநகரம் விட்டு கீழ கல்லூர் பாதை கூடி துர்க்கை அம்மனையும் தான் வணங்கி ஐயா பலவூரு பாதை கூடி பலவூரு பாதை கூடி ஐயா பாதை வழி வாரார போட் போட் அவடி பலவூருமா நகர்கள கொண்டா நகரம் விளக்கும் விட்டு கிழக்கு முகம் வார போது சுத்தம்பள்ளி நகரம் விட்டு அந்த சுத்தம்பள்ளி பருப்பும் விட்டு மேலப்பாளையம் தானை கடந்து ஐயா நெல்லுக்கு வேலியிட்ட நெல்லுக்கு திருநெல்வேலி நகரத்தில போட் போட் ஐயா திருநெல்வேலி அவடி நெல்லுக்கு தான் வேலியிட்ட ஐயா திருநெல்வேலி நகரம் விட்டு சீவலப்பேரி நகரத்தில சிறப்புடனே வந்தல்லவோ இந்த ராமர் கோனார் ஆனவரும் தம்பி சுப்பையா கோனாருமா ஐயா இரண்டு பேரும் ஒன்று கூடி அந்த மூவாறு கூடி வரும் ஐயா மூவாறு கூடி வரும் அந்த முக்கூடல் பதிதனில முக்கூடல் அவடி மூவாறு கூடி வரும் முக்கூடல் பதிதனில சன்னியாசி கோனாரிடம் மலட்டாட்டில் பால் கறந்து சீவலப்பேரி சுடலை என்று செல்லத்தோரம் மாயாண்டி என்று பேரு வெட்டத்தை வந்தான மாயாண்டி வாசலில பிரம்மபீடம் பிறந்தவளா பிரம்மபீடம் தாயான வேட்சி அம்மா வேட்சி ஐயா மைக் செட் உரிமையாளர் அவடி செல்லத்தோரம் மாயாண்டி அம்மையான வேட்சி அம்மா தாய பிரம்ம வீடம் பிறந்தவள வேட்சி அம்மா பிரம்ம சக்தி சத்ராதி முண்டந்தான அவடி சாமத்தோர பாண்டியனா ஐயனோட வாசல் வந்து அந்த அடிதொழுது வணங்குதார சீவலப்பேரி சுடலை ஐயா செல்லத்தோரம் மாயாண்டி தாயான வேட்சி அம்மா பேச்சு பிரம்மகூல சக்தியனி
ஏ சத்ராதி முண்டசாமி காமத்தோர பாண்டியன காலமாடு வாங்குவதற்கு நாங்க சந்தைக்குத்தான் போறோம் ஐயா. அப்படி சந்தைக்குத்தான் போற நேரம் உங்களுக்கு ஏற்றது ஒரு மாடுகள் தான் இன்பமோடு அணையணுமே. அப்படி இன்பமோடு அமைந்துதானா ஏ செல்லத்தரம் ஆயாண்டி சீவரப்பேரி சுடலை ஐயா உன்னுடைய வாசலில உனக்கு தேங்காய் வாழை உடைத்து வைப்பேன். உனக்கு தேங்காய் பழம் என்று ராமர் கோனாரான வரும் தம்பி சுப்பையா கோனாருமா இரண்டு பேரும் ஒன்று கூடி அந்த செல்லத்தோர மாயாண்டிய ஏ தாயான பேச்சியையும் இந்த சத்ராதி முண்டனையும் கரமெடுத்து வணங்கியல்லோ ஏ வாராரே அல்லேரோ அந்த சிவல பேரி சந்தக்குள்ள ஏ சந்தக்குள்ள ஏ இரண்டு பேர்களும் தான் வார நேரம் அப்படி ஜீவல பேரி சந்தக்குள்ள இந்த ராமர் கோனார் சுப்பு கோனார் அப்படி இரண்டு பேரும் வார நேரம் அங்கு என்ன நடக்குதானா இவருக்கு வேண்டியதொரு ஆடுகள் தான் விருப்பம் போல கிடைக்குதையா. ஐயா குறைந்த நல்ல பணம் அதற்கு பெரிய மாடுகள் கிடைக்கும் போது பெருமகிழ்ச்சி கொண்டல்லவோ இந்த ராமர் கோனார் சுப்பு கோனார் ஐயா இரண்டு பேரும் எண்ணுதாரு நம்ம சீவல பேரி செல்லத்தர மாயாண்டி என் தாயான பேச்சி அம்மா சத்ராதி முண்டனை நாம வணங்கி வந்த இடத்துல இந்த சீவல பேரி சந்தையில நாம நினைச்ச மாதிரி நமக்கு காளை மாடுகள் கிடைத்திடுது. குறைந்த பணத்துக்கு நிறைவான முறையிலே மாடுகள் அமைந்ததனால நாம வேண்டியது போல இந்த சீவல பேரி மாயாண்டி சுடலைக்கு தாயான பேச்சிக்கும் என் சத்ரவாதி முண்டனுக்கும் தேங்காய் பழங்கள் எல்லாம் உடைத்து வைத்து தெய்வத்தை வணங்கி வழிபட்டு நாம ஊரை பார்க்க போகணுமே என்று இந்த ராமர் கோனாரும் சுப்பு கோனார் என்ற சுப்பையா கோனாரும் அப்படி இரண்டு பேரும் ஒன்று கூடி சந்தையிலே விலை பேசி வாங்கியதோ காளை மாடுகளை பத்தி கொண்டு வாராரே அந்நேரம் சிவல பேரி தன்னதில ஐயா தன்னதில செல்ல தோர சுடல ஐயா அப்படி சிவல பேரி தன்னதில செல்ல தோர மாயாண்டி ஏ பிரம்ம பீடம் பிறந்தவளா ஏ தாயான வேட்டி அம்மா சத்ராதி முண்டனோடு ஏ கொலுவிருக்கும் வாசலில ஏ ராமர் கோனாரானவரும் தம்பி சுப்பையா கோனாருமா அவர்கள் இரண்டு பேரும் ஒன்று கூடி தேங்காய் பழம் வாங்கி வந்து இந்த செல்லத்தரம் ஆயாண்டிக்கு தேங்காய் பழம் உடைக்கார அப்படி செல்லத்தோரம் ஆயாண்டிக்கு தாயான பேச்சிக்கும் தான் தேங்காய் பழம் உடைத்து வைத்து ஏழடுக்கு தூபம் அது எடுத்து பருமாறு வேளையில சிவல பேரி சுடல ஐயா ஏ செல்லத்தரம் ஆயாண்டி
மங்கை வேல பேச்சியம்மா ஐயா மனமதியில எண்ணுதாள ஏ மங்கை வேல பேச்சியம்மா ஐயா மனமதியில அவளி சத்ராதி முண்டனோடு அவர்கள் எண்ணாத எண்ணம் அல்ல ஏ எண்ணுதார மாயாண்டி இவர்களோடு போனோமானா இன்பமோடு வாழ்ந்திடலாம் பின்தொடர்ந்து போனோமானா நாம பெருமையோடு வாழ்ந்திடலாம் நாமளும் பெருமையோடு எல்லு ஜீவல பேரி சுடலை ஐயா செல்லத்தொர மாயா அப்படி எண்ணாத எண்ணம் கொண்டு இந்த ராமர் கோனார் உன்னால உனக்கு பூட்டினதால் நீ அறிய ஏ செல்லத்தொர சுடலையோடு இந்த ஆயான வேட்டியோடு ஏ பொல்லாத கும்பமாட ஏ ஆதாளி ஓட்டுவாரா இந்த யாதவர்கள் முன்னாலே அரியநாயபுரம் தனை கடந்து முக்கூடல் தனவிட்டு முத்து மாலையம்மனை தான் வணங்கி அங்கிருந்து வைரமாகி எங்கு வருவதாரா அப்பாகுடி நகரம் விட்டு கதிர் விளக்கு நெல்விலையோ கவாலிப்பாறை நகரத்துல வந்ததொரு செஞ்சுடலை சொல்லாத கும்பமாட ஐயாவான மாடசாமி 1008 மாடலிலோ என் அண்ணாவி கும்பமாட என் செல்லத்தொர சுடல ஐயா என் சிவல பேரிவாயாண்டி என் சத்ராதி உண்டனோடு 1000 கண்ணுடையா அகில அண்ட ஈஸ்வரியா தாய ஊரு ஒட்டுத்தமியா உலகளந்தான் தங்கையவா தாயார வடக்குவா செல்வி அம்மனோட வாசலில அட்டாதுட்டம் செய்யுதார ஆளி ஓடுதார பொல்லாத கும்பமாட ஆனைக்கும் ஆக்கனைக்கும் அடங்காத தெய்வம் ஐயா அடங்காத கும்பமாடா முற்பிறப்பில் கும்பமுனி நீ இப்பிறப்பில் கும்பமாட ஏ மாடலில் மாடம் தானே ஏ அண்ணாவி கும்பமாட வடக்குவா செல்வி வாசல் வந்தல்லவோ நிலையவது காக்கும் போது உனக்கு பன்றி ஊட்டு கிடையாது ஈரக்கொலை தான் கொடுத்து என் அம்மாளோட வாசலில தாயாருக்கு முன்புறமா கும்பமாட சுவாமி என்று அழகோடு வந்து அமர்ந்தாரே